இந்த பச்சையா முள்ளு முள்ளா இருக்கிற காய நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லன்னா இதோட பேர் தெரிஞ்சுச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது, எங்க வயல் பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்த சுத்தி முள்ளு செடி மேல இந்த கொடி படர்ந்திருக்கும். அந்த கொடியில இதோட காய் வந்து குட்டி, குட்டி, குட்டியா காய்ச்சிருக்கும். அப்ப நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து பறிச்சு வீட்ல எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்ட்டுருக்கோம். ரொம்ப நல்லாருக்கும். ஆனா, யுஏஇ வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த காய் வந்து பெங்காலி ஷாப்ல கெடைச்சிச்சு. அதுவும் பெரிய சைஸ்ல கெடைச்சிச்சு. ஆ வாங்க இந்த காய எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். காய வந்துட்டு நல்லா சின்ன சின்னதா நறுக்கிட்டு, ஒரு பாதி வேக்காடு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த காய் சீக்கிரமா வெந்துரும். அதனால பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3, 4 பச்சை மிளகாய் கூட எடுக்கலாம். காரம் அதிகமா பிடிக்குன்றவங்க. இதில வந்து ஒரு பெரிய வெங்காயத்த நறுக்கிட்டு, இதோட சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இதுக்கப்புறமா வேக வச்ச காயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும்.